அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷமான வீடியோ. 3 விதமாக இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அப்படின்னு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஜஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேர் விளங்க இங்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு இருக்கிற கொத்தூசுகளுக்கும் இந்த சீமான் மாதிரியான தும்பிகளுக்கும் ஒட்டு மொத்தமாக தமிழகத்தை கூறு போட்டு விற்கணும்னு நினச்ச முன்னாடி திமுக காரங்களுக்கும் பாடுற பாட்டை பாருங்க. போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு, போடா போடா புண்ணாக்கு. எப்படி ஓகே, ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேச போகிறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி காலையில் வீடியோலே இது சர்ப்ரைஸே கிடையாதுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். விஜய் அண்ணாவோட சங்கீதா மேம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, சேர போகிறாங்க. நீலாங்கரை வீட்டுக்கு 2 தடவை தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய விஜய் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பேசி முடிச்சிட்டோம். இன்றைக்கி காலையில் வீடியோவில் கூட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கோர்ட்டில் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு. பார்க்காதவங்களாம் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி நள்ளிரவு நடத்தப்பட்ட மிகப்பெரிய பேச்சுவார்த்தை, இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறையாவே தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நாள் நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம், இந்த மாதிரி நியூஸ் தப்பாக வருதே, இந்த மாதிரி வருதே, இப்படி நடக்கணுமா, இவங்க திமுக காரங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். நம்ம பார்த்தா நம்ம அண்ணன் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்காரு, என்னதான் நம்ம முதல்வராக எதிர்பார்த்தாலும் அங்கே குடும்பத்தில் இல்லை ஆள் இல்லையே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். இதற்கு முதல் அஸ்திவாரம் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் தாயாரான சோபா அம்மா மற்றும் தந்தையான சந்திரசேகர் அவர்கள் 3 முறைக்கு மேலே லண்டன் தனிப்பட்ட முறையில் போயிட்டு சங்கீதா அவர்களை நேரடியாக சந்தித்து பேசிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய இன்டர்வியூ இவங்களுடைய இணைப்பு பாலமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். லண்டனில் இருக்கிற சங்கீதா மேம் அவர்கள் இன்றைக்கி கோர்ட்டில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக ஆஜராயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன மிகப்பெரிய ஒரு விஷயம், ட்விஸ்டே என்னன்னா, அவங்களுடைய விவாகரத்து மனு 250 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்கள்ட்ட வச்சுக்க மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நீலாங்கரையோட இருக்கிற வீடு வேணும், நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா வாழ்ந்த வீடு இது, எனக்கு இது வேணும், என்னுடைய பிள்ளைங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் கோரிக்கை வச்சாங்க. இது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய சைடில் இருக்கிற வழக்கறிஞர் மறுத்ததாகவும் நிறைய விஷயங்கள் பரவுச்சு. கடைசியில் பார்த்தா ட்விஸ்ட் எங்கே முடியுது அப்படின்னா, ஆல்ரெடி அந்த வீட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தேர்தல் அப்படின்னு வரும்போது சில விஷயங்களெல்லாம் நம்ம தடுத்து தானே ஆகணும். திமுக காரங்களுக்கு மட்டும்தான் போய் சொல்கிறதெல்லாம் வருமா, ட்விஸ்டெல்லாம் பண்ணுவீங்களா, நாங்கள் அதை விட ட்விஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சிறப்பாக அந்த ஒரு விஷயத்தை கையாண்டிருக்காரு. இன்றைக்கி ஏகப்பட்ட வதந்திகள் பரவுச்சு. இங்கே பார்த்துங்களா, இவங்கெல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு எங்கெங்கேயோ போகிறாங்க, அந்நியாரை கோவப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு நட்புக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கும், இன்றைக்கி நட்பு அப்படின்னா என்ன, துபாய் பயணம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தனித்தனியாக பிரித்து பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு. நட்பையும் தாண்டி இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு இன்றைக்கி சங்கீதா மேம் அவர்கள் உணர்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். நீதிபதி சுஜாதா அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக லண்டனில் இருந்து நம்மளுடைய சங்கீதா மேம் அவர்களை ஆஜர்படுத்த சொன்னோடனே ஆஜராகிருக்காங்க. நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு பேரவை இருக்குது அப்படின்றனால அவர் ஆல்ரெடி ஆஜராக இருந்து விலக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் கூட இன்றைக்கே அவங்க கேஸை நடத்தணும்னு ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னோடனே நீதிபதிக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னம்மா அது, 2வது கட்ட சமரச பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி விடலான் இருந்தேன், பொஸ்குன்னு நீங்கள் வாட்டுக்க கேஸை வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த நேர் கான்ஃபரன்ஸ்லேயே சங்கீதா மேம் பயங்கரமாக சிரித்ததாலாம் தகவல் வந்துட்டுருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் தாண்டி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் மற்றும் மனைவியோட ஒரு மிகப்பெரிய மேடையில் இன்றைக்கி தோன்ற போகிறாங்க. அந்த மேடை என்ன அப்படின்றது பரிசீலனை போயிட்டுருக்கு. அதை நான் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக சொல்கிறேன். அதை விட முக்கியமாக நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் லண்டன் போய் சங்கீதா மற்றும் அவங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாருமே சேர்த்து கூட்டிகிட்டு வர போகிறதா இருக்காங்க. இன்னி அவங்க எல்லாருமே நீலாங்கரை வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் சந்திரசேகர் ஐயா ஒரு இடத்துல பகிர்ந்திருக்காரு. இதுவும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இத்தனையும் தாண்டி நேற்று நள்ளிரவு மணிக்கு மேலே ஒரு 12 மணிக்கு மேலே நம்மளுடைய சங்கீதா அவர்கள் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஃபோன் கால் போட்டு மிகப்பெரிய அளவில் பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்க கொடுத்துருக்கிற அந்த பாயிண்ட், அந்த
கேஸ் பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு அப்படின்றத தாண்டி எங்களுக்கு சொத்து உரிமை வேணும் அப்படின்றதையும் தாண்டி மகன் மகள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே வந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களே வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் ஜேசன் சஞ்சய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இதுக்கு பாலமாக இருந்திருக்காரு. அதுதான் வந்து சங்கீதா மேம் குறிப்பிட்டிருக்க ஒரு முக்கியமான விஷயமே. ஊரே தமிழ்நாடே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த மனைவி இல்லாத அந்த ஒரு வருத்தம் அப்படின்றத நான் இனிமேல் வந்து என்னுடைய கணவருக்கு கொடுக்க விரும்பலை. நாங்கள் வந்து இணைந்தே இருக்க போகிறோம். இனி வரக்கூடிய அரசு விழாக்களில் குடும்பமாக போய் சேர்ற விழாக்களில் இனிமேல் நீங்கள் என் கணவரை தனியாக பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்களை முன் வச்சுருக்காங்க. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இது வந்து அவங்க வெளிநாட்டு பெண்மணியாக இருக்கலாம். ஆனால் பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம், தான் புருஷன் கூட யாராவது ஒரு ஆளை சேர்த்து வச்சுட்டு பேசினாங்கன்னா உடனே கோவம் வந்துடும். யாராக இருந்தாலும் அவங்க சண்டை போட்டிருக்கட்டும், 10 வீடு தள்ளி இருக்கட்டும், எங்கேயோ வந்து போயிருக்கட்டும், இந்த மாதிரினோடனே அவங்களுக்கு வரும் ஒரு சுருன்னு கோவம். அதே கோவம் தான் இன்றைக்கி சங்கீதா அவர்களுக்கும் வந்திருக்கு. இப்போ பாடுறா நான் கிளம்பிட்டேன்டா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அன்பு கோவத்தில் இருக்காங்க. நம்மளுடைய முதல்வர் அவர்களே போய் அழைச்சிட்டு வரதாகவும் இருக்காரு. பார்ப்போம், இனி நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் நான் நல்ல விஷயமா பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ நம்ம லைட்டாக கொத்தூஸ் பக்கம் வருவோம். அப்படியே கொத்தூசெல்லாம் வந்து இந்த நியூஸ் லைவில் போயிட்டு இருக்கும்போதே கதறலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி உதயநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், பிஜேபிக்காரங்க எவ்வளோ பேராக இருக்கட்டும், இன்னி அவங்களுக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை பேசுகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் துளி அளவு கொடுக்கக்கூடாத அளவுக்கான செயல்கள்லாம் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் அரங்கேற போது. இன்னி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரியான செயல்கள் உண்மையிலே வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய குடும்பம் இணைப்பு அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பேசுகிறதா இருக்கும். இது வரைக்கும் எத்தனையோ வந்து விவாகரத்து வழக்குகளை பார்த்துருக்கிற நம்மளுடைய தமிழ் சினிமா மற்றும் தமிழக அரசியல் வரலாறு இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேர்க்கை அப்படின்றது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வரலாறு பேசுகிற ஒரு விஷயமா நடந்திருக்கு. ஏன்னா ஒரு நடிகராக இருந்து இன்றைக்கி முதல்வராக அவர்களே வந்து இன்றைக்கி மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்துருக்க வச்சுருக்கும் போது அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் பிரிந்து சென்ற ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். திரும்ப வந்து அவங்க மனசு மாறி இன்றைக்கி குடும்பம் ஒற்றுமையாக போகிறது எந்த ஒரு தமிழ் சினிமாலே நடந்திருக்காது. அரசியல் வரலாற்றே கிடையாது. பிரிஞ்சவங்க அவ்வளோதான், பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை தனித்தனியாக பார்த்துட்டு போயிடுவாங்க. குடும்பத்துக்குள் குழந்தைங்களுக்கு தேவையானதை செய்கிறாங்களோ செல்லலையோ அதெல்லாம் ரெண்டாங்கடியான விஷயம். ஆனால் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவளர் இருக்கட்டும், எவ்வளவோ பேருடைய அந்த விவாகரத்து வாழ்க்கை அப்படின்றது அந்த நடிகருக்கும் சரி அந்த அரசியல் தலைவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய இடியாக தான் இறங்கியிருக்கும். இத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு இன்றைக்கி நம்மளுடைய தமிழக மக்களோட ஒரு நலனுக்காகவும் மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காகவும் இறங்கி போகிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஒரு வாழ்க்கையில் ஒளியேற்ற விதமாக வந்திருக்குது இந்த ஒரு விவாகரத்து மனு வாபஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இத்தனையும் தாண்டி இன்றைக்கி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சட்டசபையில் பேசின ஒரு விஷயம் வந்து உண்மையிலே ரொம்பவே வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. எதிர்க்கட்சிகள் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, காவிரி ஆற்றுக்கு விஷயத்துக்கு நீங்கள் கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவான செயலாம் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவமானம்லாம் படுத்துவாங்கன்னு சொல்லி எத்தனையோ கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் பேசினது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய ஒரே பதில் என்ன அப்படின்னா, தமிழக மக்களின் நலனுக்காக எப்பேற்பட்ட அவமானையும் நான் தாங்கிக்கிறேன். விவசாயிகளுக்கு தேவையான அந்த காவிரி நீரை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரதுக்கு எத்தனை படி அவமானமாக இருந்தாலும் சரி எச்சு பேசுகளே நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. உண்மையிலே இந்த மாதிரிலாம் வேற எந்த முதல்வரும் சொல்லியிருக்க மாட்டாரு. இதுதான் வந்து என்னுடைய கருத்து மக்களே. யோசிச்சு பாருங்க, நம்ம நல்ல முதல்வரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் அப்படின்றதும் இன்னைக்கு அவங்க குடும்பம் இணைய போற ஒரு நல்ல விஷயத்தையும் பத்தி மறக்காம உங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.